ஆதியிலே வார்த்தையாக இருந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம், கொடான கொடி அல்லேலூயா, கொடான கொடி ஓசனாக்களை ஏறெடுப்போம். அவர் ஒருவருக்கே எல்லா துதிகன மகிமையும் செலுத்தப்படுவதாக. ஆமீன். இப்பொழுது நாம் பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய அந்த சேனலின் வழியாக வலு சர்ப்பம் கள்ள தீர்க்கதர்சி அந்த கிறிஸ்துவின் முடிவை பார்த்து கொண்டிருக்கிறோம். வலு சர்ப்பத்தின் முடிவை பார்த்தோம். அவன் அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே உயிரோடு பிடித்து அவன் தள்ளப்படுகிறான். இப்பொழுது அந்தி கிறிஸ்து அவனுடைய முடிவு அதை நம்ம பார்த்திருக்கிறோம். இருப்பினும் அது வசனங்களின் ஆதாரமாக நம்ம அதை எடுத்து பார்க்க போகிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்லவென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்படுகிற அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவிதான் அது. அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. அப்போ உலகத்தில் இன்னைக்கு அந்தி கிறிஸ்து ஆவி இருக்கிறது. எப்படி இருக்கும்? இப்போ ஆவியானவருக்கு நம்ம ஒரு சரீரம் கொடுக்கணும், நமக்குள்ள இருந்து அவர் செயல்படுறார். அதே மாதிரி தான் அந்தி கிறிஸ்துவுக்கு யாராவது சரீரத்தை கொடுத்தா தான் அவங்களுக்குள்ள இருந்து அவன் செயல்பட முடியும். ஆனால் அங்கே அவனுக்கு பேரே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்து தான். அப்போ கிறிஸ்தவர்களுக்குள் இருந்துதான் அவன் செயல்படுவான். கிறிஸ்தவ ஊழியர்களுக்குள் மெயினாக ஊழியர்கள்னா நீங்க மற்ற யாரையும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்களும் ஊழியக்காரங்க தான். யாருக்குள் இருந்து அவன் செயல்படுகிறான் என்பதை அறிவதற்குத்தான் நமக்கு அந்த 6 அறிவு. அதை நம்ம பார்க்கணும், யோசிக்கணும். அவன் அந்தி கிறிஸ்து, வேறென்ற பேரிலும் அவன் அல்ல. அப்போ அந்தி கிறிஸ்து அவனை எப்படி அடையாளம் கொண்டு கொள்வது? இப்போ வலு சர்ப்பத்தை எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னு சொன்னா, இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல அந்த வசனங்களை எல்லாம் குழப்புறான் பாருங்க. எப்படி சொன்னது உண்டோ, குறைச்சி பேசுறது, கூட்டி பேசுறது. அப்போ பிரசங்கிக்கும் போது சத்தியத்தை சத்தியமாக பேசாதபடி வேண்டாத ஊர் கதை, வம்பு கதை, உலகத்து கதை, அது இதையெல்லாம் பேச வச்சு அப்படிப்பட்டதான காரியங்களை அவன் உள்ள இருந்தான்னு அப்படிதான் பேசுவான். சத்தியத்தை பேச விட மாட்டான். இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தின்படி இப்படிதான் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அதிகமா சொல்ல மாட்டான். ஏன்னா வேதத்துல பிதாவுக்குரிய வார்த்தைகள் இருக்கிறது, குமாரனுக்குரிய வார்த்தைகள் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்குரிய அந்த வார்த்தைகள் இருக்கிறது, பிசாசுகளுக்குரிய வார்த்தைகள் இருக்கிறது, மனிதர்களுக்குரிய வார்த்தைகள் இருக்கிறது, மிருகங்களுக்குரிய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனா அவன் சத்தியம்தான் பேசுவான். ஆனா பிதா குமாரன் ஆவியானவராகிய திரியேக தேவனின் சத்தியத்தை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பைபிளுக்குள்ள இருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதுல கண்டுபிடிச்சுக்கணும் நீங்க, இவனுக்குள் என்ன ஆவி இருக்கிறது? வலு சர்ப்பத்தின் ஆவியா? ஆவியானவர் இருந்து பேசுகிறாரா? ஆவியானவர் ஒருவனுக்குள் இருந்து பேசுவாரே ஆனால் அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப இது வலு சர்ப்பத்தின் ஆவி என்பதை நீங்க எப்படியோ நீங்க அதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கணும். அந்த கிறிஸ்து எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு சொல்றாரு, அந்நாட்களில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம், அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி, மிராக்கிள் மினிஸ்ட்ரி எல்லாம் பண்ணினோம் அல்லவா. அதுக்கு இயேசு அவங்களுக்கு கொடுக்கிற டாக்டரேட் என்ன? அக்கிரம செய்கைக்காரர்களே. அப்ப அதெல்லாம் தப்பா? அது தப்பல்ல. சத்தியம் இல்லாமல் தேவன் அப்படிப்பட்டவங்க அவ்வாம் பெரிய ஊழியக்காரங்க. ஹீலிங் மினிஸ்ட்ரி, மிராக்கிள் மினிஸ்ட்ரி, தீர்க்க தரிசனம் ஊழியம்லாம் சும்மா சாதாரணதா? எப்படி தேவன் பயன்படுத்தக்கூடியது. ஆனா அவர்களையே அங்க வேதம் சொல்லுகிறது அக்கிரம செய்கைக்காரர்களே என்று. காரணம் சத்தியத்தை சத்தியமாய் அறியாதது.
விளங்கி கொள்ளாதது, புரிந்து கொள்ளாதது, மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்காதது, அதுதான் அங்க பிரச்சனை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம உணர வேண்டும். அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. இயேசு என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டு அவர் என்ன செய்தாரோ, குருடனை பார்க்க வைக்கிறது, மூடவனை நடக்க வைக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் தான் பண்றாங்களே, நம்ம மட்டும்தான் பண்றோமா என்ன? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் மட்டுமே நம்மளை விடுதலையாக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே மட்டும்தான் அங்கு விடுதலை வர வேண்டும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அப்போ அந்த வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி அவங்க விடுதலையாக்கணும். அதை விட்டுட்டு நாமம், அங்க வேதம் சொல்லுகிறது நாமம் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 19:13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை, வார்த்தையை நீ பேசு. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பிதாவை குறித்த காரியம், குமாரனை குறித்த காரியம், பரலோகத்தில் என்ன பண்ணினார், பரலோக ஏற்பாட்டில் என்ன பண்ணினார், புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாங்க, இனிமே என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை நீ தெளிவா பேசு. அதை விட்டுட்டு ஹீலிங் மினிஸ்ட்ரி, மிராக்கிள் மினிஸ்ட்ரி, நான் அதை தப்புன்னு சொல்ல வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதம் அடையாளம் செய்தோம் அல்லவா என்று தேவன்கிட்ட போய் சொல்லும் போது, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறாரே. ஏன்? மாத்தியுவிலேயே 7வது அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து கொள்ளாதது, விளங்கிக் கொள்ளாதது, புரிந்து கொள்ளாதது. இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அது கிறிஸ்தவர்களுக்குள்ள தான் அந்தி கிறிஸ்துவாக கிறிஸ்தவர்களுக்குள்ளத்தான் இருக்கிறது, உணர வேண்டும். தானியேல் 7:7 சொல்கிறது, அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது, மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இதெல்லாம் சும்மா லேசான விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய சத்தியம். இதுக்கு எவ்வளவு பெரிய ஆழமான ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. 4ஆம் மிருகம், 4 என்பது உலகத்தின் நம்பர். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. கெடி, பயங்கரம், பலத்தது, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுக்கக்கூடியது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள். அவளை சீக்கிரத்தில் அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளாம் ஆவிகளை கட்டுறோம், கட்டலாம், அதனுடைய வல்லமையை குறைக்கலாம். அதுவும் குறைக்கணும்னா நம்ம சத்தியத்துக்குள்ள இருந்தால்தான் அதனுடைய வல்லமை நமக்குள்ள தோத்து போகும். இல்லைன்னா அதை ஒருத்தராலும் ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வமே அதை உயிரோட பிடிச்சுதான் உள்ள போடுறாரு, அவரே அதை ஒன்றும் பண்றது இல்லை. அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இருப்பு பற்கள். அது பேசுகிற வார்த்தைகள், பற்கள் ஆவியோடு சம்பந்தப்பட்டது. அது பேசுகிற வார்த்தைகள் அவ்வளவு நயமா இருக்கும். பழம் நழுவி பால்ல விழுற மாதிரி, அது நழுவி வாயில விழுற மாதிரி, அப்படி ஈஸியா நம்ம அதை உட்கொள்ற மாதிரிலாம் வசனத்தை எடுத்து பேசுவோம். அது நொறுக்கி பட்சித்தது. உன் ஆவியை நொறுக்கிறோம். நீ ஒரு வசனத்தை பேசினா அது 108 வசனத்தை தேவையில்லாத வசனங்களெல்லாம் காட்டி நம்மளுக்கு இல்லாம பண்ணோம். நம்ம சத்தியத்தை சத்தியமா பேசணும்னு பேசிக்கிட்டு இருப்போம். அவன் உலக பிரகாரமான சத்திய வசனங்களை எல்லாம் வேதத்திலே எடுத்து அதான் நொறுக்கி, நீ பேசுகிற சத்தியமான வார்த்தைகளை அவன் பேசுகிற அந்த அந்த அசத்தியமான வார்த்தைகளால் அதை நொறுக்கி பட்சித்து, மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டு, மீதியான தேவனுடைய மனிதர்கள், தேவ தீர்க்கதரிசிகள், உண்மையான சத்தியத்தை பேச வேண்டும் என்று இருக்கிறவர்களை எல்லாம் அவன் என்ன செஞ்சிருவான்? மிதித்து போடுவான். அதுக்கு தனக்கு முன்னி இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று ரூபமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இதற்கு முன்னால தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்போ ஆதாம்ல இருந்து இன்னைக்கு ஆதாமெல்லாம் ரொம்ப பரிபாவத்துக்கு ஆயிட்டான். காயின் எங்க இருக்கிறான்னே தெரியல. வேதம் சொல்லுகிறது ஆபேல் முதல் சகரியா வரைக்கும்
அவங்க தான் பரதேசில் இளைப்பாரி கண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க மீதியோட அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? ஆதாம் ஏவாள் எங்கே இருக்கிறாங்க? காயினோடு பிறந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நோவா காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் மொத்தமாக அழிச்சிட்டாரே, 8 பேரை தவிர. அதில் காம் வேற அப்பனோட தப்பான ஒரு காரியத்தில் கொண்டு போய் ஒரு பாவத்துக்குள் உள்ளாயிட்டான். அப்போ அத்தனை பேர் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்கள்? தேவன் அதற்கெல்லாம் யோசிக்கிற தேவன் இல்லையா? இல்லை. நம்ம முதல்ல யோசிக்கணும், நாம் எதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த 10 என்பது பாடுகளை குறிக்கிற நம்பர். கொம்பு என்பது ஆளுகை செய்யக்கூடிய நம்பர். அதுக்கு நீ எப்படி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற? அப்போ அந்த 10 அந்தி கிறிஸ்துவின் காலம். இப்படிதான் அவன் பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான மிராக்கள், பொய்யான ஹீலிங். நாளைக்கு இயேசுவே சொல்றார், உங்களை அறியேன். இன்னைக்கு நமக்குள் ஆவியானவர் இருந்து அந்த ஊழியங்களை அதை நடத்துகிறாரா? நம்மை நாமே நிதானித்தறிவோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அப்பா, நாங்கள்லாம் ஊழியம் செய்கிற ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சேனல் மூலமா உலகத்தில் எத்தனையோ பேர் இதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஆத்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். எம்மா ஒரு சீஷர்கள் சொல்லிய போது, அவர் வேத வசனங்களை விளங்க காட்டிய போது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த வேத வசனங்களை ஆராயும் போதுதான் எங்கள் ஆத்ம கண்கள் திறக்கப்படும். எங்க ஒவ்வொருத்தருடைய ஆத்ம கண்கள் திறக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.